வணக்கம். அதிகாலையில் பன்னீர்செல்வம் வீட்டிற்கு வந்த அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி நினைத்தது அனைத்தும் கடைசி நேரத்தில் கவிழ்ந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். அவர் அதிமுகவில் இனி ஒருபோதும் பன்னீர்செல்வமோ அவருடைய சார்ந்த நபர்களோ யாருமே அதிமுகவில் இணைய முடியாது என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிக அளவு பிரச்சாரமும் செய்தார். ஆனால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிட்டது. அனைத்து எதிர்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி மீது எதிர்ப்புகளாக மாறிவிட்ட நிலையில் இன்று அதிகாலையிலேயே சில முக்கியமான நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கேற்ப அவரது வெற்றி தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. மேலும் மூன்றாவது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக அமைச்சர் பதவி உறுதிதான் என்பதையும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. மேலும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதன் மூலமாக பல தோல்விகளை காண உள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமிற்கு தேவை தனது பதவியை மட்டும்தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆனால் அதிமுக வெற்றியடைவதற்கான எந்த ஒரு வழிவகையும் செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக பல்வேறு நபர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில்தான் திமுகவில் உள்ள மிக முக்கியமான அமைச்சர் ரகுபதி என்பவர் அதிமுக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உடையும், செங்கோட்டையின் தலைமையில் மீண்டும் புதிய அதிமுகவின் தலைமை ஏற்கும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக உடையுமா உடையாதா என்பதை பிற கட்சிகள் தெரியப்படுத்த தேவையில்லை என்றும், எங்களுக்குள் நாங்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்வோம் என்றும், முதலில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கான முயற்சி செய்து வருகிறோம் என்றும், கட்சி உடைகிறதை பற்றி பிற கட்சிகள் நினைத்து சந்தோஷப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் மக்களவைத் தேர்தல் முடிவதற்கு முன்பாகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் என்று அவர் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தார். 4 பக்கமும் 4 அறிவிப்புகள் வெளியான நிலையில் அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது யாருக்குத்தான் ஆதரவுகள் தெரிவிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலும் இருந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், தலைமையின் மீது விசுவாசமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைமை யார் என்பதை தான் தற்பொழுது வரை சரியான முறையில் தீர்மானிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி சுயநலத்திற்காக செயல்படுகிறார். செங்கோட்டையன் அவர்கள் தான் தலைமை ஏற்க வேண்டும் என்றால் அனைத்து நிர்வாகிகளும் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அதேபோல்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.